உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய பாடல்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய அமுத சுரபி, மிகப்பெரிய பெரும் கடல், மிகப்பெரிய வானம், மிகப்பெரிய பூமி, மிகப்பெரிய வெளிச்சம். எதை சொல்ல எதை விட அப்படி கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். அதில் அவர் ஒரு ஆன்மீக தேடல் உடைய சித்தர், ஞானி அப்படிங்கிறதுனால மிக மிக உயர்ந்த, மற்றவர்களுக்கு புரியாத, மக்களுக்கு புரியாத, எளியவர்களுக்கு புரியாத விஷயத்தை மட்டுமே பேசிகிட்டு இருந்தாரா தன்னோட பாடலில். பொம்பாஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தையை சொல்லுவோம். அதாவது மற்றவர்களை அச்சுறுத்துவது மாதிரி, மற்றவர்களுக்கு புரியாதது மாதிரி, மற்றவர்களிடம் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பொம்பாஸ்டிக் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அந்த படைப்பாளர்கள் மாதிரி இல்லாமல் வள்ளல் பிரான் இன்னைக்கு பல்லியை பற்றி பாடுறார். என்னது பல்லியா? என்னப்பா இது? ஒரு ஞானி, ஒரு சித்தர்னு சொல்கிறோம், சித்தர் பல்லியை பற்றி பாடுறாரா அப்படின்னா, பல்லியிடம் கூட பாடம் கற்கின்றவராக நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறார். பள்ளியிடம் தான் கற்ற பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஞானியாக நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறார். பொதுவாக பள்ளி கத்தும் திசையின் பலன் அப்படின்னெல்லாம் நமக்கு மூட நம்பிக்கைகளை நிறைய உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது எப்படிங்க? பள்ளி கிழக்கிலேருந்து கத்துதா, மேற்கிலேருந்து கத்துதா, வடக்கிலேருந்து கத்துதா, தெற்கிலேருந்து கத்துதா, இப்படி திசைக்கு எந்த திசையிலேருந்து கத்துதோ அதுக்கேற்ற பலன்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா, கிழக்கிலேருந்து கத்துச்சுன்னா சந்தோஷம், மேற்கிலேருந்து கத்துச்சுன்னா துக்கம், வடக்கிலேருந்து கத்துச்சுன்னா வெற்றி, அப்படியாக பல தகவல்களை அது சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. சும்மா ஒரு கேட்டு வைப்போமே அப்படின்னு ஒரு சிந்தனை அதில். அதை தவிர பள்ளி விழும் பலன் அது வேற ஒன்று இருக்குது கூடுதலாக. கையில் விழுந்ததுன்னா, காலில் விழுந்ததுன்னா, தலையில் விழுந்ததுன்னா முதல்ல அருவருப்பு தான் தோணுமே தவிர, பள்ளி விழும் பலனை போய் பஞ்சாங்கத்தில் புரட்டி பாருன்னு சொன்னால் இதை விட அறியாமை வேறு எதுவுமே இல்லை. நமக்கு வேணால் இதெல்லாம் இப்படி சொல்லலாம். ஆனால் வள்ளல் பிரான், எல்லா உயிரையும் நேசித்த வள்ளல் பிரான், அவர் பள்ளியிடமிருந்து என்ன பாடம் கற்கிறார்? ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடத்தை சொல்கிறார். முதல்ல பாடம் என்னங்கிறத கேட்கலாம், அப்புறம் நாம் அது மாதிரி மாறுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பள்ளி வள்ளல் பிரானிடம் என்ன சொல்லிச்சான் சொல்றார் பாருங்க. பள்ளிகள் பலவாயிடத்தும் உச்சியினும் பகரும் பேர் முதற்பலவையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றனவோ என சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன் வெங்குரல் செய்யும்தோறும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு அயர் பசு போல வருந்தினேன் எந்தை நீ அறிவாய். பள்ளி பல இடத்துல இருந்து கத்துது, உச்சியிலேருந்து கத்துது, சுவர்லேருந்து கத்துது, பீரோக்கு பின்னாடி இருந்து கத்துது, பாத்ரூம்ல இருந்து கத்துது, வாசல்ல இருந்து கத்துது, திண்ணையிலேருந்து கத்துது, லிஃப்ட்டில் கூட கத்துது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அது கத்திட்டு இருக்கும்போது வள்ளல் பிரான் அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டார்? அதைத்தான் சொல்கிறார் இந்த 4 வரி பாட்டில். ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல், ஒரு வித்தியாசமான செய்தி, வித்தியாசமான இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான தகவலை, நுணுக்கமான செய்தியை, நுணுக்கமான விவரிப்பை வள்ளல் பிரானை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த பாடலோட சிறப்பு. பள்ளி என்ன சொல்லிச்சான் வள்ளல் பிரான்ட்ட சொல்றார் பாருங்க. பள்ளிகள் பலவாயிடத்தும் உச்சியினும் பகரும் பேர் முதற்பலவையினும். அந்த பள்ளி கத்துற இடம், பள்ளி ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் உச்சின்னு பேர் வைக்கலாம், சுவர்னு பேர் வைக்கலாம், பாத்ரூம்னு பேர் வைக்கலாம், பீரோ பின்னாடின்னு பேர் வைக்கலாம், டிவி பின்னாடின்னு பேர் வைக்கலாம், டீப்பாய்க்கு அடியிலேன்னு பேர் வைக்கலாம், பீரோக்கு அடியிலேன்னு பேர் வைக்கலாம், எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கிழக்கு திசைன்னு பேர் வைங்க, மேற்குன்னு பேர் வைங்க, தெற்குன்னு பேர் வைங்க, வடக்குன்னு பேர் வைங்க, என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு லீனியேஜ் கொடுக்குறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, பேர் வைக்கிறோம், அது இருக்கிற திசை இது, அது கத்துற திசை இதுன்னு. அடுத்த ஒரு செய்தி வருது பாருங்க. உச்சியினும் பகரும் பேர் முதற்பலவையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றனவோ என சூழ்ந்தே. அது ஏன் கத்துது அப்படின்னா, மற்றவங்களோட கஷ்டத்தை கேளு நீ முதல்ல, பிறர் துயர் கேட்க சொல்கிறதோ அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றார். எப்போவுமே நாம் செல்ஃப் சென்டர்டாக இருக்கோம். அதைத்தான்
உடைக்கிறார், நொறுக்கி போடுகிறார் இந்த வரியில். பல்லி மேலே விழுந்துடுச்சா, ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ, பல்லி இந்த திசையிலேருந்து கத்துதா, அப்போ எனக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துலேருந்து கத்துதா, அப்போ எனக்கு என்ன நடக்கும், எனக்கென்ன 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 என்று நாம் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோமே தவிர மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பவர்களாக இல்லை. அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய கவலை, அவர்களுடைய வேதனை தீர்க்கின்ற கரமாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறதே இல்லை. பல்லி அது எனக்கு என்ன சொல்லுது, நான் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேனா, நான் நல்லபடியாக இருப்பேனா, இப்படி செல்ஃப் சென்டர்டாகவே வாழறது மனிதர்களோட இயல்பாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த தகவலை நமக்கு வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். அதனால் மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துடுச்சோன்னு முதல்ல கேளுன்னு ஒரு பல்லி கூட, அதுக்கு ஓரறிவா ஈரறிவா மூவறிவா, ஒரு பல்லி கூட மற்றவங்களோட கஷ்டத்தை பற்றி யோசிக்குதுன்னா நாம் ஆறறிவு படைத்த பிறப்பதற்கே மிக அற்புதமான பிறவியாகிய மனித பிறவியை பெற்றிருக்கிறோம்னு தோளை நிமிர்த்தி தோளை குலுக்கிக்கிட்டு தலை நிமிர்ந்து அப்படி ராஜ கம்பீரமாக நடக்கிறோன்னா மற்றவங்களோட கஷ்டத்தை பற்றி நினைக்காத ஒரு பிறவியாக நீ இருக்கியே அப்படின்னு அந்த பல்லி கூட சொல்லுது அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அதனால் மற்றவங்களுக்கு என்ன துயர் நேர்ந்ததோன்னு நான் பயப்படுறேன், அந்த பல்லியோட பயத்தை தனக்கும் உரிய பயமாக வள்ளல் பிரான் மாற்றிக்கொள்கிறார். திரும்பவும் பாருங்கள் அந்த வரியை. முதற்பல வையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றனவோ என சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன். இது வேற வள்ளல் பிரான் சொல்றார். மனம் நொந்து இழைச்சே போயிட்டாராம். ஏற்கனவே வள்ளல் பிரான் மெல்லிய தேகத்தை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் நொந்து இழைச்சி போச்சோம். மனசு எங்கெங்க இருக்கு, இதயம்ங்கிறது எல்லாரோட உள்ளங்கை அளவு இருக்கிற அளவு சைஸு அப்படிலாம் தெரியும். மனசுக்கு சைஸ் இருக்கா, அந்த மனசு இழைச்சி போச்சுன்னு சொல்றார். உயிர் இழைத்த வள்ளல் பிரான் மனசும் இழைத்து நிற்கிறார் இந்த வரியில் என்றால், மற்றவர்களுடைய கஷ்டங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அப்படி துடிச்சு போயிருக்கிற ஒரு நொய்ந்த மனம், மென்மையான மனம், பூவினும் மெல்லிய மனத்தை கொண்டவராக வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார். அவரால் தான் உயிர் இழைக்கவும் மனம் இழைக்கவும் முடிந்திருக்கிறது. நாம் அப்படி இல்லைங்கிற அந்த ஒரு செய்தியை இந்த வரியில் சொல்லித் தருகிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. வெங்குரல் செய்யும் தோறும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு அயர் பசு போல வருந்தினேன் எந்தை நீ அறிவாய். அந்த குரல், பல்லியோட குரல்லாம் கேட்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி கத்துச்சுன்னா பசு எப்படி பதறி போயிடும், அந்த மாதிரி நான் பதறினேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். இந்த பதட்டம், இந்த அரற்றல், இதன் மூலமாகத்தான் ராமலிங்கமாக இருந்தவர் வள்ளல் பிரானாக உயர்ந்து நிற்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் பாறை மாதிரி மனசு கசங்காமல், மனசு மயங்காமல், மனசு இறங்காமல் கல்லாகி நிற்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் ஒரு பசுவை போல் ஒரு பல்லியின் சப்தத்திற்கும் யாருக்கு என்ன துன்பம் நேர்ந்ததோ என்ற அந்த வருத்தத்திற்கு ஆளாகி மனம் இழைத்திருக்கிறார் என்று சொன்னால், வள்ளல் பிரானை விதந்தோத்துவதை தவிர வேறென்ன செய்ய முடியும் நம்மால்? எனவே இனிமேல் பல்லி கத்தும் சத்தம் கேட்டால் உடனே பஞ்சாங்கத்தை புரட்டாதீங்க, பல்லி விழும் பலனை போய் தேடி பார்க்காதீங்க. எனக்கு என்ன நேருமோ எனக்கு என்ன நேருமோ எனக்கு என்ன நேருமோன்னு செல்ஃப் சென்டர்டாக இருக்க வேண்டாம். அது யாருக்கோ ஏதோ துன்பம் நேர்கிறது, அதை போய் நீ தீர்க்க வேண்டும் என்று தகவலை சொல்கிறதாக நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் மனிதர்கள் என்ற பட்டியலுக்கே தகுதியாவோம் என்பதை வள்ளல் பிரான் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். யோசிப்போம். யோசிப்பதன் மூலமாக பல சிந்தனைகள், தெளிவுகள் வந்து சேரும். எனவே முதல் வேலையாக யோசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.